இந்த தேர்தலிலும் 10.5 இடஒதுக்கீடு அப்படின்ற அதே அஜெண்டாவை கையில் எடுத்தாங்க. ஏதோ திமுக இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே போட்டாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடத்த வேண்டும். ஏற்கனவே 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த லிஸ்டையே இப்ப வரைக்கும் பாஜக வெளியிடாம இருக்குது. பார்ப்பனர்களும் பனியாக்களும் எப்படி ஆதிக்கத்தில் செல்வத்தையும் அதிகாரத்தையும் குவிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும்னு அந்த லிஸ்டையே பாஜக வெளியிடல. இப்ப 2021 எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை அதையும் இதுவரைக்கும் எடுக்காம இருக்கிறாங்க. இப்படி ஒரு கட்சியோடு இடஒதுக்கீட்டை ஒழிப்பதையே தங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கின்ற ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் அந்த மக்கள்கிட்ட போய் ஏமாத்தணும்னு நினைச்சாங்க. விக்கிரவாண்டியை பொறுத்தவரை பெரும்பான்மையாக அங்க வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த வன்னியர்களே அன்புமணி, ராமதாஸ் இந்த மாங்கொட்டைகளை பிதுக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய ஏமாற்று அரசியலுக்கு, சாதிவெறி அரசியலுக்கு இங்க இடம் இல்லை.